அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல குரு பகவான் அதிசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார். அதாவது அது என்ன அதிசாரமா பயிற்சி ஆகிறது அப்படின்னா, குரு தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் வேகமா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆகிறது. அதான் நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு. சோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமா நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு. சோ இது நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். சோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அதிசார பயிற்சிக்கான ஒரு சில ஹிண்ட் நான் கொடுத்துறேன். எப்போ பயிற்சி ஆகுது, எவ்வளவு நாள் அந்த பயிற்சிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். முதலாவது அந்த 2025 வருடத்துல கரெக்டா அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுலயும் கடகத்துல போய் உச்சமாகிறாரு. குரு முழுமையான ஒரு அதிகாரத்தை அடையக்கூடிய இடம் கடகத்துல போய் உச்சமாகிற அமைப்பு வருது. அது இன்னொரு சிறப்பா நான் பார்க்கிறேன். எனவே இந்த அதிசார பயிற்சி அக்டோபர் 18ல இருக்கு. அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில அதிசாரமாக உச்ச நிலையில டிராவல் பண்ணுவார். அதே போல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் வக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார். ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவார். எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியா பலன்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் உச்ச அமைப்புல கடகத்துல டிராவல் பண்ணுவாரு. அதே போல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பார்த்தோம்னா வக்ரமாகி நீச்ச பலனை தரக்கூடிய அமைப்புல கடகத்திலேயே வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு. சோ இத ரெண்டு பகுதியா பிரித்து நம்ம பலன்களை பார்க்கலாம். இது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியாகி பிளஸ் வக்ரம் ஆகிற அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா நட்சத்திர பலன் வைஸா நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த அதிசார பயிற்சி எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுமார் ஒரு 62 நாட்கள் அந்த அதிசார பயிற்சி இருக்கும். மிதுனத்தை விட்டு கடகத்துல சுமார் ஒரு 62 நாட்கள் டிராவல் பண்ணுவாரு. அதுல ஒரு 24 நாட்கள் பார்த்தோம்னா நேர்கதியிலையும் ஒரு 38 நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவாரு. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா குரு பகவானுடைய இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்ல அமைப்பு. அதுலயும் குரு நமக்கு ஒரு விசேஷ நிலை உள்ள ஒரு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம். அதாவது 7, 10க்குரிய ஒரு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம். அவர் போயிட்டு 2ஆம் இடம் தனஸ்தானத்துல அமர்ந்து உச்சமாகிறது ஒரு அற்புதமான அமைப்பு. எனவே மிதுன ராசி மற்றும் மிதுன ராசியுடைய நட்சத்திரங்கள் அவங்க எல்லாம் குரு இப்போ 2ஆம் இடத்துல போய் அதிசாரமா சஞ்சாரம் செய்யறது, அதுலயும் உச்சநிலையில சஞ்சாரம் செய்யறது பெரிய யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு பெருசா நிம்மதி இல்ல, பெருசா திருப்தி இல்ல. ஏன்னா 10ல குரு பகவான் வக்ரத்துல டிராவல் பண்றாரு. அது தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி ஸ்டேபிள் இல்லாம ஒரு மாதிரியான மாற்றங்களையும் வருத்தத்தையும் மாத்தி மாத்தி கொடுக்குது. நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு திருப்தியான மனநிலையே இல்ல. அது ஒரு பெரிய மைனஸான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது செலவு, பொருளாதார ரீதியா ஒரு மாதிரியான நெருக்கடியான அமைப்பு. இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு பொருளாதார நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இருப்பினும் சனி பார்வை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடைய முடியாத ஒரு மனநிலையை அந்த சனியுடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது. அடுத்து சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்ரமாகி நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், முக்கியமா மன ஆரோக்கியம், இதுல ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதுவும் ஸ்டேபிளா இருக்காது. அப்படியே கிராஃப் ஏறும் இறங்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஏதாச்சும் ஒரு மைனஸ் பண்ணிட்டு இருக்கும். மேஜரா இல்லைனாலும் மைனரா வச்சு ஏதாச்சும் ஒரு சில சிம்டம்ஸ் கொடுக்கும். முக்கியமா மன நிம்மதி, மன ஆரோக்கியம் கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும். அதே மாதிரி ஜென்மத்துல குரு பகவான் இவ்வளவு நாள் குரு ஜென்மத்துல இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதீதமான சிந்தனை, ஓவரா திங்க் பண்றது, எப்போதும் மைண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்லயே இருக்கு. யோசிக்கிறதுல இருந்து என்னால மீள முடியல, ரொம்ப யோசிக்கிறேன், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பயப்படுறேன், ரொம்ப குழப்பிக்கிறேன், எதிர்காலத்தை பத்தின ஒரு பய உணர்வு, இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரியான குழப்பத்தையும் ஒரு மாதிரியான சிந்தனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஜென்ம குருன்னு சொல்றோம். இப்போ அதிசாரமா குரு பயிற்சியாகி ஜென்ம குரு தனகுருவா மாறுறாரு, அதுலயும் உச்ச குருவா மாறுறாரு. ரொம்ப நல்ல அமைப்பு. இதை நான் ரெண்டு பகுதியா நான் பிரிச்சிருக்கேன். அதாவது அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன், அதாவது சுமார் ஒரு 24 நாட்கள் வரும். அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும். இது உச்ச நிலையான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். அது மிதுனம்
மிதனத்துடைய நட்சத்திரங்களுக்கு நிச்சயமா சாதகமான பலன்களை அதீதமா அந்த 24 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன். இது வந்து வக்ர அமைப்புல கடகத்துல டிராவல் பண்ணுவாரு. இந்த வக்ர அமைப்பு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யும். இந்த வக்ர அமைப்புல வரும்போது சுமார் ஒரு 38 நாட்கள் பெரிய அளவுல தடுமாற்றங்களை கொடுத்துறாது, இருப்பினும் சில சிரமமான அமைப்புகளை கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு எதுனா ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா அந்த ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கலாம். முதலாவதா இந்த அதிசார பயிற்சியில குருவுடைய சஞ்சாரம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல. யாருக்கெல்லாம் தொழில் உத்தியோகத்துல தொய்வு நிலை இருந்துச்சோ அதெல்லாம் சரியாயிடும். தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்வு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அக்டோபர் 18க்கு மேல டெஃபினட்டா கிடைச்சிடும். நல்ல உத்தியோக வாய்ப்பே கிடைக்கும். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு ஜாக்பாட் மாதிரியான ஒரு டைம் பீரியட். டக்குன்னு நீங்க எதிர்பார்க்காத டைமிங்ல ஒரு கிளிக் ஆகும். இப்போ நீங்க ட்ரை பண்ணலாம். அக்டோபர் 18க்கு பிறகு நல்ல ஒரு வேலையில அமர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அது வெற்றியா நீங்க கண்கூடா பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா சொல்றேன். தொழில் உத்தியோகம் இது வந்து இந்த 24 நாட்கள் அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11 வரைக்கும் பாசிட்டிவா இருக்கும். இந்த டைமிங்ல நீங்க தொழில் உத்தியோகம் நிமித்தமா என்ன ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆகும். அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது தொழில் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவன சனி நடந்துட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப அதிகமா போயிட்டு நம்ம மாட்டிடக்கூடாது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் அட்வைசபிள் இல்ல. இப்போதைக்கு ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கிளிக் ஆகும் கண்டிப்பா. ஆனா இந்த ஷார்ட் அப் டைம் பீரியட்ல நீங்க பெருசா அகலக்கால் வச்சு மாடிய கூடாது. ஜஸ்ட் நீங்க உங்க மைண்ட்ல இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி இது வந்து நம்ம இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு அது கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம மனநிலை எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதிகமா கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் கடன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சு பெருசா போய் மாட்டிக்க கூடாது. ஜஸ்ட் நீங்க அந்த ஸ்டார்ட் அப்கான அந்த மைண்ட்ல இருக்கிற ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இது வந்து பாசிட்டிவா இருக்கு. மற்றபடி தொழிலை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி எதுலயும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ நல்லா க்ரோ ஆகும். இந்த அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11க்குள்ள நீங்க நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பிசினஸ் நல்ல growth ஆகும். நீங்க என்ன டைப் ஆஃப் பிசினஸ்ல இருந்தாலும் சரி, குறிப்பா அந்த வாக்கு மூலமா வார்த்தைகள் மூலமா சம்பாதிக்கக்கூடியவர்கள், அதாவது டீச்சிங் ஃபீல்டுல இருந்தாலோ, அதே போல இந்த லாயர் அட்வொகேட்டா இருக்கீங்க, அல்லது மத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஃபீல்டுல இருக்கீங்க, அல்லது வந்து கம்யூனிகேஷன் சம்பந்தமான ஃபீல்டுல இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியடா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பேச்சு மூலமா யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பாசிட்டிவான டைம் பீரியடா இருக்கும். நல்ல பொருளாதார அபிவிருத்தியை இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். எனவே இந்த குரு அதிசார பயிற்சியில நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்க தொய்வு நிலையை சரி பண்ணும். ஓரளவுக்கு நல்ல growth-ஆன ஒரு சிச்சுவேஷனை நமக்கு கொடுக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஜாப்ல ஒரு மாதிரி ப்ரமோஷன், அதே மாதிரி ஜாப் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது தடைப்பட்டே போயிட்டு இருந்துச்சு, இப்போ சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஜாப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்லாம் இப்போ நடக்கும். அதுக்கெல்லாம் இது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது. அடுத்தது திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா திருமண முயற்சியில இப்ப செஞ்சீங்கன்னா கிளிக் ஆயிடும். ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க, ஒரு மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்ப ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிளிக் ஆகும். இந்த அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11 வரைக்கும் இந்த 24 நாட்கள்ல திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கும். அதாவது ட்ரை பண்ணலாம். அது நான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கொஞ்சம் அன்னீவனா போயிட்டு இருந்துச்சு. இப்போ குரு வந்து நமக்கு 2ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால ஃபேமிலி கொஞ்சம் பலப்படும். அதனால குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்கும். பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸா பண்ணிடாது. அதுலயும் வந்து 7ஆம் இடத்துல குரு பார்வை மிஸ் ஆனாலும் குரு வலிமையான நிலையில தான் இருக்காரு. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வலுக்கிறாரு. அதனால அது வந்து நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அதனால திருமண வாழ்க்கையும் ஒரு மாதிரி மகிழ்ச்சியா நிம்மதியான ஒரு அமைப்புல எடுத்துட்டு போகும். திருமண வாழ்க்கையில இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும். வாழ்க்கை துணையுடைய பரிபூர்ணமான சப்போர்ட் இப்ப கிடைக்கும். வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம இந்த நேரத்துல பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், புதிய நண்பர்களால் ஆதாயம், புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், நட்பு சம்பந்தமான விஷயங்கள் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் சரியாகிறது. நண்பர்களோட ஏற்பட்ட அந்த முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் சரியாகிறது. கடந்த காலகட்டங்களில் நண்பர்களோட ஏதாச்சும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா அந்த பிரிந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ வந்து டைம் நல்லா கிரேட்டா இருக்கு. அடுத்து கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கூட்டு தொழில நல்ல ப்ராஃபிட்டா எதிர்பார்க்கலாம். புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல. நீங்க நியூவா ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நீங்க பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா அதுக்கு ஃபேவரா இல்ல. ஆனா ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல ஒரு மாதிரி ப்ராஃபிட் நீங்க எதிர்பார்க்கலாம்.
அடுத்தது குடும்பத்துல சுப நிகழ்வு சிறப்பான முறையில் நடக்கும். குடும்பத்துல சுப விசேஷம், சுப மாற்றம், அது மாதிரி ஃபேமிலியில சுப பேச்சுவார்த்தைகள், அது மேக்சிமம் பார்த்தோன்னா திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுப பேச்சுவார்த்தைகள் பண்றது, பிள்ளைகளுடைய திருமணம் சார்ந்து பேசுறது, பிள்ளைகளுடைய ஏஜ் வைஸா அவங்களுக்கு என்ன சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பண்றது. சோ அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் வந்து பாசிட்டிவா இருக்கு. சுபத்துவம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து குடும்பத்துல இருந்த சுமையான அமைப்புகள் குறையும். குடும்பத்துல ஒரு மாதிரி மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான growth கொடுக்கும். அது நமக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலை கொடுத்துரும். மன உளைச்சல மேக்ஸிமம் ஃபேமிலி ரிலேட்டடா இருந்த அந்த மன உளைச்சல குறைக்கும். அதை நான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துல. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு தயாராவாங்க. இப்போ வந்து ஏதாச்சும் கடன் வாங்கி வீடு கட்டலாமா, கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான விஷயத்தை ஏதாச்சும் பண்ணுவோமா, கடன் வாங்கி குடும்பத்துல ஏதாச்சும் சுப நிகழ்வு பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் வரும். அதே போல ஆல்ரெடி நீங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமான முறையில் கிடைக்கும். இந்த டைம் பீரியடை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு இது பாசிட்டிவா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 62 நாட்கள் இருக்கு. அதுலயும் வந்து 38 நாட்கள் வந்து பார்த்தோம்னா வக்ரத்துல நீச்ச பலனை செய்யக்கூடிய அமைப்புக்கு போயிடுவாரு. அதுலயும் வந்து பெரிய அளவுல பாசிட்டிவா இல்ல. சுமார் ஒரு 24 நாட்கள் மட்டும் நமக்கு நல்ல கிரேட்டான ஒரு ப்ரெடிக்ஷனை தரக்கூடிய அமைப்புல குரு சஞ்சாரம் செய்வாரு. எனவே இந்த ஷார்ட் டைமா பீரியட்ல பெருசா ரிஸ்க் எடுத்து பெரிய அளவுல அகலக்கால் வச்சு மாட்டிக்க கூடாது. நீங்க கடன் வாங்குறீங்கன்னா சுபமாற்றம் பண்ணீங்கன்னா உங்களால் உங்களுடைய சக்திக்கு மீறிய கடனை வாங்கிடக்கூடாது. சோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சின்ன சின்ன கடன் வாங்கி சின்ன சின்ன ஒரு சுபமாற்றம் பண்றதுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு. ஹை லெவல்ல நீங்க கடன் வாங்கி பெருசா பெரிய அளவுல நான் சேஞ்சஸ் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலயும் பெருசா அகலக்கால் வச்சு மாட்டிக்க கூடாது. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னாக்கா, வெளியில கொடுத்த கடன் இப்ப திரும்ப கிடைக்கும். நீ ஆல்ரெடி யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். வெளியில இருந்து வர வேண்டிய பணம் இப்போ உங்க கைக்கு வரும். சோ அதையும் நான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா நான் சொல்றேன். அடுத்தது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். ஹெல்த் ரீதியா இருந்த ட்ரபிள் எல்லாம் டோட்டலா சரியாகும். உடல் ஆரோக்கியம் இப்போ ஒரு மாதிரி புத்துயிர் பெற ஆரம்பிக்கும். இப்போ வந்து உங்களுடைய உடல், உங்களுடைய மனம் இதெல்லாம் வந்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பா, கொஞ்சம் ஆக்டிவா நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணலாம். ஸோ அதுக்கு உடல் ஆரோக்கியம் சப்போர்ட் பண்ணுது. அதையும் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது குருவுடைய சமசப்தம பார்வை நம்மளுடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல பதியுது. 6, 8, 12 இதுல வந்து 6, 8 இந்த 2 இடமும் வந்து சுபத்துவம் அடையுது. அதனால நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க. இடமாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து இடம் சேஞ்ச் ஆகும். உத்தியோகம் சேஞ்ச் ஆகிறது, தொழில் சேஞ்ச் ஆகிறது, இடம் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறது, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடமாற்றம், பயணம் சார்ந்த விஷயங்கள், ஆதாயம், பயண யோகம் இதெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். இடமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியாது. சோ அதை வந்து இந்த காலகட்டம் வந்து இன்டிமேஷன் பண்ணுது. அதுலயும் 8ஆம் இடம் சிறப்பான முறையில் சுபத்துவம் அடைகிறதுனால, குருவுடைய பரிபூர்ண உச்ச குருவுடைய பார்வையில 8ஆம் இடம் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம் போறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா அது இப்போ ட்ரை பண்ணலாம். சோ அது நல்லா கிளிக் ஆகும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அதையும் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அதே போல வந்து இந்த நேரத்துல நம்மளுடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திடீர் பொருளாதார வரவு அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதார அபிவிருத்தி அற்புதமா இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கு. அதனால வந்து பொருளாதார ரீதியா ஒரு அற்புதமான வளர்ச்சி, அற்புதமான மாற்றம் இந்த நேரத்தில் நிச்சயமா உண்டு. குறிப்பா நீங்க எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு மாதிரி லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். LIC ஏதாச்சும் நீங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னா அது கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது LIC சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் குறிக்கும். மறைமுகமான பொருளாதாரத்தை குறைக்கும். அதே மாதிரி இந்த கமிஷன் தொழில் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்கன்னா அதுல இருந்து நல்ல ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமாக உண்டு. குறிப்பா நீங்க எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணது இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க ஒரு நல்ல மாற்றம் பண்றது தயாராகும் போது அது இப்போ கிளைம் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பல்கான ஒரு அமௌண்டா உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை, மன ஆரோக்கியத்துல இருந்த கலக்கம் அது டோட்டலா சரியாகும். இப்ப மனசு, உடல் தெளிவடையும். 6, 8 சுபத்துவம் அடையுது. நல்ல ஆக்டிவா இருப்பீங்க. சோ அதை நான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது குருவுடைய 9வது பார்வை ஜீவனஸ்தானத்துல பதியும். சனி அந்த இடத்துல வக்ரத்துல இருக்காரு. இப்ப குரு பார்வை சனி மேல பதியறதுனால சனியுடைய துன்பங்களை குரு பகவான் நிவர்த்தி செய்யறாரு. குரு ஆல்ரெடி நமக்கு பாகியாதிபதி. அவரும் நமக்கு வந்து ஒரு வகையில யோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில சனி பகவான் 10ல இருக்கிறது நமக்கு நல்லதுதான். ஆனா இப்ப வக்ரம் பெற்று இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துட்டு இருக்கு. இருப்பினும் பெருசா அது பிரச்சனை பண்ணுது, பெருசா குழப்பத்தை கொடுத்ததுன்னு நான் சொல்லல. அஷ்டம சனியில நம்ம பட்ட பாடுக்கு இந்த ஜீவன சனில எவ்வளவோ தேவலாம். அதே மாதிரி இந்த அஷ்டம சனி பாகிய சனியா இருந்தப்ப கூட நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்து இருந்துச்சு. இப்ப ஜீவன சனில மேக்சிமம் நிறைய பேர் ரெக்கவர் ஆயிட்டாங்க.
இருக்காங்க. ஆனா அந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஆனா இப்ப குரு பார்வை வரதுனால இந்த அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரபிளா இருக்காது. இந்த 24 நாட்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா போயிடும். நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த சிந்தனை வரும். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாராவாங்க. இந்த பிசினஸ் பண்ணுவோமா, அந்த பிசினஸ் பண்ணுவோமா அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. இந்த ப்ராஃபிட், அந்த பொருளாதாரத்தை கெயின் பண்றது அது சார்ந்த யோசனைகள்லாம் அதிகமா வரும். பொருளாதாரத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வரும். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்துரும். இந்த டைம் பீரியட், பர்టిక్యులரா இந்த டைம் பீரியட் பொதுவாவே எல்லாருக்கும் பொருளாதாரத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனா அது எப்போ பிரம்மாண்டமா ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்கணும். சோ அந்த பிரம்மாண்ட ஆக்டிவேஷனுக்கான அந்த டைம் பீரியட் இது. அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் ஒரு மாதிரி டார்கெட் வச்சு உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சோ அதுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஃபேவரா இருக்கு. 10ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலை, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்த சுமையான அமைப்புகள் குறையும். சக ஊழியர்களோட இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனை, சக ஊழியர்களோட ஒத்து போகாத நிலை அதெல்லாம் சரியாகும். யாரெல்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ, நீங்க உத்தியோகம் பார்க்குற இடம், தொழில் புரியுற இடம், இந்த இடங்கள்ல யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியா இருந்தாங்களோ, எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நார்மலா அவங்க கிட்ட சகஜமா பழக ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது அவங்களுக்கு ஏதாச்சும் இடமாற்றம் அடைஞ்சிருவாங்க. அல்லது அவங்களை விட்டு நீங்க இடமாற்றம் ஆகி வந்துருவீங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ இதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். இது வந்து அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11க்குள்ள இந்த அமைப்பை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் வக்ரத்துல உச்ச வீட்டுல குரு டிராவல் பண்ணுவாரு. இது நீச்ச பலனை செய்யும் நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த டைமிங்ல அதாவது நவம்பர் 11க்கு பிறகு ஃபேமிலி சம்பந்தமான விஷயம், உடைய தலை முகம் சார்ந்த விஷயம், உடைய பேச்சு வார்த்தைகள், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள், இது சார்ந்த விஷயம், ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம பாக்குறது பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா நவம்பர் 11க்கு பிறகு பாசிட்டிவான ரிசல்ட் பெருசா இல்ல. இருப்பினும் 5ஆம் இடம் வந்து நமக்கு பெருசா பாதிக்கப்படல. ஆனா குரு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமாகி வக்ரம் ஆயிட்டாரு. அது வந்து பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுக்கும். இருப்பினும் பெரிய அளவுல குழப்பத்தை பண்ணிடாது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11க்குள்ள மேக்ஸிமம் நிறைய பேருக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். சோ அந்த டைமிங்கை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நவம்பர் 11க்கு பிறகு பெரிய அளவுல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற அமைப்புகள் இல்ல. கொஞ்சம் தடை தாமதம், மருத்துவ செலவுகள் இருக்கும். எஸ்பெஷலி குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு மட்டும். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா நவம்பர் 11க்கு பிறகு திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், உங்களுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுடைய உறவு நிலை, இதுல எல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு தேவை. கொஞ்சம் நிதானம், கவனம் இதுல எல்லாம் இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம பாக்குறது நவம்பர் 11க்கு பிறகு தொழில் உத்தியோகத்துல எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணணும். நான் இதை மாற்றம் பண்றேன், அதை மாற்றம் பண்றேன்னு போய் எதுலையும் லாக் ஆயிடக்கூடாது. சோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? மாணவிகளுக்கெல்லாம் வந்து குரு வக்ரத்துக்கு பிறகும் சரி, வக்ரத்துக்கு முன்னாடியும் சரி, இந்த அதிசார பயிற்சி பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பெருசா குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா குரு டிராவல் பண்றது 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரமானாலும் பரவாயில்ல. ஏன்னா ஜென்ம குருவோட 2ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறது பரவாயில்லங்கிற அமைப்புக்கு வந்துடும். அதனால வந்து உச்சமாகும் போது நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். படிப்பு சார்ந்த வகையில இருந்த கலக்கம், குழப்பம், கவலை எல்லாம் சரியாகும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் நிவர்த்தி ஆகும். படிப்புக்காக நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர் போறது, அல்லது ஆல்ரெடி நான் வெளியூர்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, பயணங்கள் அதிகமா பண்றது, கல்வி சார்ந்த விஷயங்கள் அதிகமான பயணங்கள், அதிகமான மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து பாசிட்டிவா இருக்கு. எனவே கல்வி சார்ந்த வகையில பெருசா தடுமாற்றம் இல்ல. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன்னா வந்து ஜென்மகுரு விலகி இப்ப தெளிவு கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சரியான பாதை கிடைக்குது, சரியான வழிகாட்டுதல் கிடைக்குது. அதெல்லாம் நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். ஓவரால் அந்த அதிசார பயிற்சி நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், அதே போல வந்து குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், மேலும் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, நட்பு வட்டாரம், அதே மாதிரி ஃபேமிலி சம்பந்தமான விஷயம், தாயார் சார்ந்த விஷயம், இப்படி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நவம்பர் 11க்கு பிறகு எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். அதுல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பொறுமையா நிதானமா நீங்க டிராவல் பண்றது நல்லது. மற்றபடி இந்த அதிசார பயிற்சி மிதுனத்துடைய நட்சத்திரங்களுக்கு நிச்சயமா பெருசா பாதிப்புகளை கொடுத்துறாது. நிச்சயமா நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பிரச்சனைகளுக்கான நிவர்த்திகள், ஒரு
ஒரு தெளிவு அல்லது ஒரு ஒரு புரிதலையாச்சும் இது கொடுக்கும் கண்டிப்பா. அதனால இந்த காலகட்டத்தை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முயற்சிகள் இதெல்லாம் நீங்க அக்டோபர் 18க்கு மேல நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அக்டோபர் 18க்கு மேல நிச்சயமா நீங்க ட்ரை பண்ற விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாத கிரகங்கள்லாம் மேக்சிமம் பார்த்தோன்னா அக்டோபர் மாதத்துல 3, 4 அதே போல 5 இந்த பாவத்தை தான் ஆக்டிவேஷன் பண்ணும். அதனால நீங்க செய்யற முயற்சிகளுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ அக்டோபர் 14 நவம்பர் 11 ஒரு நல்ல டைம் பீரியட். அதை கரெக்டா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. நிச்சயமா சுப வளர்ச்சி, சுப மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். தான தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை மறக்காம செய்யுங்க, மனதார செய்யுங்க. நீங்க தெய்வ வழிபாடு பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. தெய்வத்தின் மேல நம்பிக்கை மேக்சிமம் மிதனத்துக்கு பார்த்தோன்னா தெய்வத்தின் மேல நம்பிக்கை எல்லாம் இருக்கும். மிதனத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் மேக்சிமம் பார்த்தோன்னா தெய்வ பக்தியில மூழ்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். ஒரு ஆரம்பத்துல ஒரு மாதிரி தெய்வ வழிபாடு எல்லாம் இல்லாம இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நிச்சயமா தெய்வீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் சிவபக்தரா இருப்பாங்க, அதே போல நிறைய பேர் முருக பக்தரா இருப்பாங்க. அல்ல தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை பொறுத்தது. 4ஆம் இடம் வெகுவா பாதிக்கப்படுறதுனால நிறைய பேர் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்றது நல்லது. தினமும் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு உங்களுடைய நாட்களை நீங்க தொடங்குறது ஒரு மாதிரி பாசிட்டிவான வைப்ரேஷனை உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள புகுத்திப்பீங்க. அதே போல தான தர்மம் செய்யறதுக்கும் தயாராகுங்க. உணவு தானம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பெரிய அளவுல பண்ணணும்லாம் நான் சொல்லல, சின்ன லெவல்ல உங்களால என்ன முடியுமோ அதை பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்க கையால வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியும் அதிகமா பெற்றுக் கொடுக்கும். பசியோடு இருக்கிறவங்க வாயில நம்ம வாழ்த்து வாங்குறதுலாம் பெரிய புண்ணியம். மற்றவங்களுடைய பசியை ஆற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். அல்ல அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களால பண்ண முடியும் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல அக்டோபர் 18க்கு பிறகு ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். இதை நான் உங்களுக்கு பர்சனலா சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இந்த அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18ல இருந்து மிதனத்துக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. சுப வளர்ச்சி, சுப மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும். எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும், அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது, கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா, இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவயோக தசை நடக்குது, பாவஸ்தானங்களுடைய தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியே எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்திலாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம். அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய எதிர்காலம் வரை டோட்டலா A to Z தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.